ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்காஸ். இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நருட்டோ சீரீஸில் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சில விஷயங்களை கவனிச்சிருக்க மாட்டோம் கதை போகிற போக்கில். ஆனால் அந்த கதையிலேயே நமக்கு தெரியாத லூப் ஹோல்ஸ், நம்ம கவனிக்காத ஒரு சில விஷயங்கள்லாம் என்னன்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த லூப் ஹோல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர்டாகவே இருக்காது. லைக் ஒரு விஷயத்தை வந்து நம்ம கிளாரிஃபைடே பண்ணியிருக்க மாட்டாங்க புரிகிற மாதிரி. இந்த லிஸ்ட்டில் மெயினாக நம்ம நருட்டோ சீரீஸில் இருக்கக்கூடிய அன்ஆன்சர்டு கொஸ்டின்ஸ்லாம் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை கிளாரிஃபை பண்ண விரும்பிக்கிறேன். அது என்னன்னா, இப்போ ரீசன்ட் வீடியோஸ்ல நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டு இருக்க விஷயங்கள் என்னன்னா, கமெண்ட் செக்ஷன்ல தொடர்ந்து அனிமே டாபிக்கா போடாதீங்க, நருட்டோ ஜுஜுட்சு கைசனா போடாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா நம்ம சேனல் அதை தொடர்ந்து போடுற சேனலே கிடையாது. நம்ம நிறைய டாபிக்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நேற்று போட்ட வீடியோ கூட வந்து பார்த்தீங்கன்னா மார்வல் கண்டென்ட் தான், ஆனால் அதுக்குள்ளோட சப்போர்ட்டை பாருங்க. சரி, தாண்டி நம்ம நிறைய டாபிக்ஸ் வந்து ஜென்ரலாக கவர் பண்ணிட்டு தான் இருக்கோம். லைக் பவர்ஃபுல்லான எனர்ஜி சோர்சஸ் என்ன ஃபிக்ஷன் வேர்ல்ட்ல, தென் டாப் 10 பவர்ஃபுல் ஸ்பெஷல் பெண்டிங் அவதாரில், அதெல்லாம் நாங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம் நிறைய சப்போர்ட் கிடைக்கும்னா. ஏன்னா அது யாருமே கவர் பண்ணாது. ஒரு நல்ல ஒரு ஹோப் இருந்தது அந்த டாபிக்ல. ஆனால் அதோட வியூஸை பாருங்க. அதுக்கப்புறம் பவர்ஃபுல் டீமன் ஸ்லேயர்ஸ். நீங்கள் தொடர்ந்து நருட்டோ ஜுஜுட்சு கைசன் தான் பேசுறீங்க, மற்ற அனிமே கவர் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லலாம் கேட்குறீங்க. ஓகே, ஒரு ட்ரைக்கு நம்ம டீமன் ஸ்லேயர் பண்ணுவோமே அப்படி ட்ரை பண்ணால் அதோட நிலைமை பாருங்க. காய்ஜு நம்பர் 8, அதுக்கப்புறம் சோலோ லெவலிங், ப்ளீச், இதெல்லாம் பேசணும்னு ஆசை தான். ஆனால் இதை பார்க்க மாட்டீங்களோ அப்படின்ற ஒரு பயத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கோம். இல்லை நிறைய பேர் ப்ரோ வியூஸ்க்காகலாம் போடாதீங்க ப்ரோ, கண்டென்ட்டுக்காக போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நம்ம ஒரு கிரியேட்டரா நம்மளோட கமிட்மெண்ட்லாம் தாண்டி நம்ம ஒரு வீடியோ கிரியேட் பண்றோம் அப்படின்ன போது அந்த ஒரு வீடியோவை அட்லீஸ்ட் ஒரு 10,000 பேராக பார்த்தா அந்த பார்வைக்கே நமக்கு வந்து ஒரு நிம்மதி இருக்கும்ல. அந்த ஒரு இது கூட கிடைக்கல அப்படின்றதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே, அட்லீஸ்ட் இந்த டாப்பிக்கை பார்த்து என்ஜாய் பண்றாங்க, சப்போர்ட் பண்றாங்கன்ற காரணத்தினால நம்ம இதை இப்போதைக்கு வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அதனால அனிமே கண்டென்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு பிடிக்காது ப்ரோ, நான் இதெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வேணா அந்த ஒரு வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணிக்கங்க. இதை தாண்டி நம்ம எப்பயும் போல ஜென்ரல் கண்டென்ட்ஸ் போட தான் செய்வோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. சரி, இதை பற்றி ப்ரீஃபாக பேசுறதுக்கு நம்ம சேனலில் கூடி சீக்கிரம் ஒரு லைவ் வரலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். எப்பயும் போல தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. லைவ் வரோம்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் அப்டேட் பண்ணுறோம். சரி ஓகே, இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கேள்வி என்னென்னா, நருட்டோ சீரீஸில் ரொம்ப முக்கியமான பவர்ஃபுல்லான கேரக்டர்னா கண்டிப்பாக நம்ம ஹஷிராமா செஞ்சுவையும் அதில் சொல்லுவோம். பிகாஸ் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் வில்லேஜுக்கு ஃபர்ஸ்ட் ஹொகாகே, இது மட்டும் இல்லாமல் கிரேட் லீடர்னு கூட இவர் நம்ம சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது இப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மனுஷனோட இறப்பு எப்படி நிகழ்ந்தது அப்படின்றத இப்போ வரையுமே நருட்டோ சீரீஸில் வந்து தெளிவாக சொல்லலை, ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேன் தியரிஸ் படி நிறைய சொல்கிறாங்க. லைக் இவர் வந்து மாதரா கூட ஒரு பயங்கரமான பேட்டில் போயிட்டு அந்த ஒரு பேட்டில் அவரோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணாரு, ஃபுல் சக்ராஸை யூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறமே கொஞ்ச நாட்கள்ல அவர் இறந்துட்டாரு அதிக சக்தி யூஸ் பண்ணனால அப்படின்னு ஒரு தியரி சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, அவர் ரொம்ப வருஷம் வயசான காலம் வரை இருந்து தான் இறந்தாரு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. அப்படி இருந்தா இடுடென்சி செய்யும் போது அவர் என்ன ஒரு உருவத்தில் அவர் புதைச்சாங்களோ அதே உருவத்தில் தான் வருவார். அப்படி பார்க்கும்போது அவர் சேம் அந்த பேட்டில் சூட்லேயே போட்டு அதே மாதிரி தான் வர மாதிரி காமிச்சிருக்காங்க இப்படின்னு சொல்லிட்டு நிறைய தியரிஸ் போட்டிருக்கு. ஆனால் இப்போ வரையுமே இதுக்கு கிளியரா ஒரு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் சைட்லேருந்து கிடைக்கவே இல்லை. இப்போ வரையும் இது ஃபேன்ஸால பேசிட்டு இருக்கக்கூடிய தியரிஸ் தான். ஆனால் கிரியேட்டர் படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கு ஒரு ப்ராப்பர் ஆன்சரே கொடுக்கல. அடுத்து நமக்கு ரெண்டாவதாக இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, அகாடமி டெஸ்ட்னு ஒரு முக்கியமான டெஸ்ட் இருக்கும். லைக் அது வந்து ஷேடோ க்ளோனை செஞ்சு காட்டுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஷினோபியா ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹெட் பேண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க மிஷன்ஸ், அதுக்கப்புறம் சுனின் எக்ஸாம், இது மாதிரி பல பொசிஷன்ஸ்க்கு வந்து அவங்க போவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டார்டிங் ஒரு டெஸ்ட்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஹெட் பேண்ட் கொடுத்து அவங்க ஒரு ஷினோபியாவே மாறுவாங்க. இப்படி பல பேர் பாஸ் ஆகி போயிருக்காங்க. அதில் நம்ம நருட்டோலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஷேடோ க்ளோனே ஒழுங்காக உருவாக்கமாக பல்ப்லாம் வாங்கினாலுமே அதுக்கப்புறம் மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சுலாம் போட்டு மாஸ்க் காமிச்சு அந்த ஹெட் பேண்டா வாங்கியிருப்பாரு. ஆனா இப்போ வரையும் பாருங்க, நம்ம ராக்லி அண்ட் மைக்கை இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த விதமான நிஞ்சுட்சு வராது, ஒன்லி தாய்ஜுட்சு மட்டும்தான் அவங்களுக்கு வரும். அப்படி பார்க்கும்போது இவங்க எப்படி ஷேடோ க்ளோனை செஞ்சு அந்த பேண்டை வாங்கினாங்க அப்படின்ற இந்த ஒரு கேள்விக்கு இப்போ வரையும் விடையே கிடைக்கல. ஏன்னா அவங்களே அதை சொல்லியிருப்பாங்க, எங்களுக்கு எந்த விதமான ஜுட்சும் வராது, நாங்கள் தாய் ஜுட்சு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ தாய் ஜுட்சு இருக்கிறவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ க்ளோன்லாம் யூஸ் பண்ண முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஜுட்சு நிஞ்சுட்சு அது மூலமா கிரியேட் பண்றது. அப்படி பார்க்கும்போது தாய் ஜுட்சு கிரியேட்டரால வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஷேடோ க்ளோனை கிரியேட் பண்ணியிருக்க முடியும், அவர் எப்படி இதை கிரியேட் பண்ணி இந்த பேண்டை வாங்கினாரு அப்படின்ற கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரையும் விடை கிடைக்கல.
மூணாவதாக இருக்க கேள்வி என்னன்னா, இதுவுமே ஹஷிராமா குடும்பத்துக்கு சம்மந்தப்பட்டது தான். எப்படி அவரோட இறப்பு ஒரு மர்மமாக இருக்கும், அதே மாதிரி ஹஷிராமாவோட பசங்க யாரு. நம்ம சுனாடே வந்து ஹஷிராமாவோட கிராண்ட் டாட்டர் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஹஷிராமாவுக்கு ஒரு பையனோ பொண்ணோ இருந்திருக்காங்க. அவங்க மூலமாக தான் சுனாடே பிறந்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க யாரு, அவங்கள பற்றி ஸ்டில் நருட்டோ சீரீஸில் எந்த இடத்துலையும் அவங்கள வந்து காமிச்ச மாதிரியும் தெரியல, அவங்களோட பேரை மென்ஷன் பண்ண மாதிரியும் தெரியல. ஸோ சுனாடே மட்டும் பிறந்துட்டாங்க, அவங்க வந்து ஹஷிராமாவோட பேத்தி அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. அந்த ரெண்டு முக்கியமான கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்கவே மாட்டாங்க, சுனாடேவோட அப்பா அம்மா. இது எப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய பிளாட் ஹோல்னே பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஹோகாகே ஹஷிராமாவோட பையன் இல்லை பொண்ணு, அவங்க யாருன்னு தெரியல. அதே மாதிரி ஃபிஃப்த் ஹோகாகேவோட அப்பா அம்மா யாருன்னு தெரியல. அப்படி பார்க்கும்போது இது எவ்வளோ பெரிய பிளாட் ஹோல். இதுக்கு இன்னும் ஆன்சர் கிடைக்கல. இது ஃபேன் தியரிஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க, இவங்க தான் அவங்க தானே. ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செல்லுபடாது. ஏன்னா அவங்க வந்து ப்ராப்பராக ஒரு கிரியேட்டரே வந்து அந்த கேரக்டர்ஸ் யாருன்றதை இப்போ ஒரே ரிவீல் பண்ணலை. அடுத்து நம்ம நாலாவதாக பார்க்க போகிறதும் அதே மாதிரியான ஒரு கேள்வி தான். நம்ம கோனஹமாருவோட அப்பா யார். நம்ம ஹிருசன் சருட்டோபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பசங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒன்று ஆசுமா சருட்டோபி. ஸோ ஆசுமா சருட்டோபிக்கு வந்து குர்னாய் சென்சியோட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும், அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இங்கே நம்ம ஹிருசனோட பேரனா நம்ம கோனஹமாருவை காமிச்சிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஆஸ்மாவோட பையன் கோனஹமாரு இல்லை, ஏன்னா கோனஹமாரு அவரை வந்து அங்கிள்னு கூப்பிடுவார். அப்படி பார்த்தீங்கன்னா ஆஸ்மாவுக்கு முன்னாடி ஒரு பையன் வந்து பிறந்திருக்காரு. ஸோ ஹிருசனுக்கு இன்னொரு பையன் இருந்திருக்காரு. ஆனால் அவர் யார், அவரோட பேர் என்ன, அவர் எப்படி இறந்தாரு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க. கோனஹமாரு வந்து ஹிருசனோட பேரன் அப்படின்ற மாதிரி சொல்லி சிம்பிளாக முடிச்சிருப்பாங்க. என்ன ஆச்சு அந்த ஒரு பையனுக்கு, ஆஸ்மாவுக்கு முன்னாடி இருந்த அந்த பையன் ஏதாவது பேட்டில் இறந்துட்டாரா, வாரில் இறந்துட்டாரா, அவரோட பேர் என்ன, இது மாதிரியான நிறைய கேள்விகள் வந்து எழும்புது. பட் அதுக்கான கிளியரான ஆன்சர் இப்போ வரையும் நருட்டோ சீரீஸில் கிடைக்கல. அடுத்த மஜாதா பார்க்க போகிற கேள்வி என்னென்னா, ஹொகோரோமோ ஒட்சுகி வந்து ஸ்டோன் டேப்லெட்னு ஒரு விஷயத்தை அவர் இறக்குறதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணி வச்சுட்டு இறந்து போயிருப்பார். அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை எழுதியிருப்பார். லைக் அவங்களோட பசங்களோட ரீஇன்கார்னேஷன், இதை தாண்டி ஒரு சில முக்கியமான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவர் கவர் பண்ணியிருப்பார். ஆனால் அவர் இறந்ததுக்கப்புறம் பிளாக் ஜிச்சு என்ன செய்வானா, அதில் பூந்து ஸ்கேப் பண்ணி வச்சுருப்பாரு. அதில் நிறைய விஷயங்களாக மாற்றி எழுதியிருப்பார். அவர் வந்து காகியாவை மறுபடியும் கொண்டு வரணும் அந்த பிளானிங் படி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் டேப்லெட்டை அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி வச்சுருந்துருப்பாரு. ஸோ கதையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் ஜிட்ஸு மாடிஃபைடு பண்ண அந்த ஒரு ஸ்டோன் டேப்லெட்டை பற்றி மட்டும்தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருப்போம். ஹொகோரோமோ எழுதுனா அது என்ன, அவர் என்ன எழுதினார் அதை வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக சொல்லியிருக்க மாட்டாங்க. அதாவது பிளாக் ஜிட்ஸு என்னெல்லாம் அதில் பண்ணி வச்சாரு அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் ஹொகோரோமோ என்ன எழுதினாரு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மறைக்கப்பட்டிருக்கு, அது சொல்லவும் இல்லை. அடுத்து நம்ம ஆறாவது பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னா, நருட்டோ ஏன் யாராலையும் அடாப்டே செய்யப்படலை. நருட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா உசுமாக்கின்ற அந்த ஒரு பேரை வந்து மாற்றிருப்பாங்க. பிகாஸ் அவங்களோட அப்பா மினோட்டோ நமிகாசே இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் நருட்டோ இருக்க ஆபத்தாயிரும். ஏன்னா 4th ஹோகாகே வந்து அப்பேற்பட்ட ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால அவர் பையனுக்கு எந்த விதமான ஆபத்து வந்துடக்கூடாதுன்றக்காக உசுமாக்கி அப்படின்னு சொல்லி பேர்லாம் மாற்றி வச்சிருப்பாங்க. பட் ஏன் அவரை வந்து அடாப்ட் பண்ணிக்கல. ஸோ அவர் வந்து ஒரு ஜிஞ்சுருக்கின்ற காரணத்தினால லீஃப் வில்லேஜில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வெறுத்து ஒதுக்குனாங்க. ஆனால் நம்ம குஷினா எப்படி ஒரு ஜிஞ்சுரிக்கியா இருந்தாலும் அவங்கள வந்து அடாப்ட் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தாங்க. லைக் ஹிருசன் சருட்டோபி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கண்காணிப்பிலே வச்சிருப்பாரு. மீட்டோ உசுமாக்கி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி அவங்கள கேர் எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு சில பேராச்சு. பட் இவரோட கதையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அப்படியே ஆப்போசிட். நம்ம ஹிருசன் சருட்டோபிலாம் ஒன்றுமே கவனிச்சிருக்க மாட்டார், அப்படியே அனாதையாக ரோட்டில் விட்டுருப்பாரு. இதை தாண்டி வேற இந்த ஷினோபியும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவர் அடாப்ட் பண்ணுறதுக்கு வந்து முன் வந்திருக்க மாட்டாங்க. லைட்டாக இட்டாச்சியோட அம்மா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சீனில் நருட்டோ பார்த்து கவலைப்படுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மேபி அவங்க பண்ணியிருந்தா தான் உண்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா யாருமே நருட்டோவை அடாப்ட் பண்ணுறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டே காமிச்சிருக்க மாட்டாங்க. அது ஏன் அப்படின்றது வந்து இப்போ வரையும் புரியலை. ஸ்டில் இந்த கேள்வியை நான் வந்து முன் எழுத்து வைக்கிறேன்னா, ஜிராயா கூட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நருட்டோ வந்து ஒரு கேர் டேக்கராக மாறலை. ஸோ இதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவே நமக்கு எழுதுது ஏன் அப்படின்றது. அடுத்து நம்ம எல்லாருக்கும் ஒரு காமனான ஒரு கொஸ்டினாகவே இந்த 7th கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நமிகாசே கிளான்லாம் யார், அவங்க எங்கேருந்து வந்தாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் மினோட்டோ மட்டும் அந்த கிளானில் இருக்கக்கூடிய ஒரு கடைசி மெம்பராக இருக்கார், இல்லை அவர்கிட்ட தான் அந்த கிளானே ஆரம்பிச்சிச்சா. ஏன்னா இந்த ஒரு கதையில் நமிகாசே கிளானை பற்றி எந்த ஒரு விஷயமும் நமக்கு வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. மினோட்டோ நமிகாசேன்ற ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் தான் நம்ம நமிகாசே கிளானில் பார்த்துருப்போம். நீங்கள் நிறைய பேர் சொல்லலாம் நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நமிகாசே கிளான் தான்.
எஸ் அதை நான் ஒத்துக்கிறேன், நமிகாசே தான். ஆனா மினோட்டோக்கு முன்னாடி யாராவது இருந்திருக்காங்களா? மினோட்டோவோட அப்பா அம்மா யாரு, அவங்க எந்த கிளான், இந்த ஒரு நமிகாசே முதல்ல எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய கேள்வி வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரையும் ஓப்பனா தான் இருக்கு. அவருக்கு ஒரு ஸ்பின் ஆஃப் ஸ்டோரிலாம் வந்திருந்தது, ஆனா அதுலலாம் இந்த ஒரு சில முக்கியமான விஷயத்தெல்லாம் ரிவீல் பண்ணாம ரசிகன் எப்படி கிரியேட் ஆச்சுன்ற ஒரு சில ஃபில்லரான ஸ்டோரிஸ் அதில் போட்டாங்க. ஸ்டில் இப்போ வரையும் இந்த ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக தான் இருக்குது. அது கிரியேட்டரால் ஆன்சர் செய்யப்படல. பட் ஃபியூச்சரில் நான் இது வந்து சொல்லுவேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு கிஷிமோட்டோ. ஏன்னா மினோட்டோவை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு. மேபி ஃபியூச்சரில் நம்ம மினோட்டோவோட அந்த ஒரு நமிகாசே கிளான்னா என்ன, அதுக்கான மெம்பர்ஸ் யார், மினோட்டோவோட அப்பா அம்மா யார், இதெல்லாம் நம்ம வந்து ஃபியூச்சரில் மேபி பார்க்கலாம். பட் இப்போ வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய அன்ஆன்சர்டு ஒரு கொஸ்டினாக தான் இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய டாபிக்ஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேவேஜ் பஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு வந்து மீட் பண்ணுறது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.